தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான மூங்கில் காட்டுல 2 பாண்டா கரடிகள் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள சண்டையே வராதாம். எப்போதும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு, சுவையான மூங்கில் தளிர்களை சாப்பிடுறது, இது எல்லாமே ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து ஆற்றங்கரையோரமா சுற்றுலா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். 2 பாண்டா கரடியும் ரொம்ப மகிழ்ச்சியா ஆற்ற பார்த்தாங்களாம். ஆனா ஆற்ற கடக்கக்கூடிய பாலம் உடைஞ்சு இருந்ததாம். இத பார்த்த பாண்டா கரடிகளுக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சாம். அதுல ஒரு பாண்டா கரடி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சதாம். அதற்கு இன்னொரு பாண்டா கரடி சொல்லிச்சான், கவலைப்படாத நண்பா, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த பாலத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதற்கப்புறமா 2 பாண்டா கரடிகளும் பாலத்தை சரி செய்ய பக்கத்துல இருந்த உறுதியான கற்கள், பாறைகளை சேகரிக்க ஆரம்பிச்சாங்களாம். அத நல்லா அடுக்கி வலுவான பாலத்தை உருவாக்குனாங்களாம். பிறகு 2 பாண்டா கரடிகளும் சந்தோஷமா ரொம்ப பெருமிதத்தோட அந்த பாலத்தை கடந்து போனாங்களாம். பிறகு ஆற்றங்கரையில ஒரு அழகான சுற்றுலாவை அனுபவிச்சாங்களாம். அவங்களுக்கு இந்த அனுபவம் மிகப்பெரிய பாடத்தை கற்று தந்தது. அவங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது எந்த தடைகளையும் சமாளித்து அதை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த ஒரு வேலையுமே டீமா செஞ்சா சிறப்பா செய்ய முடியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம சேர்ந்து செயல்படும் போது அற்புதமான விஷயங்களையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல இயற்கை வளம் கொண்ட ஒரு நாடு ஒண்ணு இருந்தது. அந்த நாட்டை ஒரு நேர்மையான, புத்திசாலியான மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தாரு. அவர் மக்கள் மீது ரொம்ப கனிவா நடந்துப்பாரு. ஒரு நாள் மன்னர் காட்டுக்கு வேட்டையாட போனாரு. வழியில வயதான விறகு வெட்டி ஒருவர் தலையில விறகுகளை சுமந்தபடி வந்தாரு. மன்னர் விறகு வெட்டிய பார்த்ததும் தள்ளாத வயதுல இவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு மனசுல வருத்தப்பட்டாரு. பிறகு விறகு வெட்டிய பார்த்து கேட்டாரு, ஐயா, ஏன் இப்படி வயதான காலத்துல வீட்டுல இருந்து ஓய்வெடுக்காம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வயதானவரு, என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவர்களுக்கு உதவியா இருக்கவே இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் மன்னர் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்கணும்னு நினைச்சாரு. தன்னுடைய சந்தன காட்டுல ஒரு பகுதிய அவருக்கு தானமா வழங்கினாரு. இதனால விறகு வெட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தன காட்டை நன்கொடையா தந்ததுல மன்னருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வயதானவரு அவர் கொடுத்த சந்தன மரத்தை வித்து வீடு, நிலம் அப்படின்னு சுகமா வசதியா வாழுவாரு நினைச்சாரு. மன்னர் நினைச்சபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டாரு. ஆண்டுகள் பல கடந்தது. மன்னர் வழக்கம் போல வேட்டைக்கு போகும்போது எதிரே பெரிய செல்வந்தர் ஒருவரை பார்த்தாரு. மக்கள் எல்லோருமே அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. மன்னர் அந்த பெரியவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலரை அனுப்பினாரு. அந்த பெரியவரும் மன்னர் ஆணைக்கு கட்டுப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா மன்னர் முன்ன வந்து நின்னாரு. மன்னர் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து, மன்னா, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டினான். ஏழ்மையில் வாடுவதை கண்டு சந்தன காட்டை எனக்கு தானமாக கொடுத்தீர்களே. நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று இப்போது பெரும் பணக்காரனாகிவிட்டேன். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து, மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. மன்னா, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்களுக்கு பயன்பெறும் பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டி கொடுத்தேன். சிலர் சொந்த தொழில் தொடங்குவதற்கு பணம் கொடுத்து உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் மக்கள் என் மீது பேரன்பு செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. மன்னர் தான் செய்த தானம் எப்படியெல்லாம் நற்பயன்களை விளைவிக்கிறது என்று எண்ணி மனதுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் பெரியவரையும் பாராட்டினாரு.
குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தானம் செய்வது சிறந்தது. நாம் ஒருவருக்கு தானம் அளிப்பதால அதனால பலரும் பயன்படுறாங்க. எனவே அனைவரும் தானம் செய்யும் நற்பண்பை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அம்மா அம்மா, பள்ளியில ஒரு கதை போட்டி நடக்குது. அதுல பூனை கதை சொல்லணும். நான் என்ன கதை சொல்ல போறேன்ட்டே தெரியல. ஒரு பூனை கதை சொல்றீங்களா? சரி புவன். ஒரு ஊர்ல 2 பூனைகள் இருந்தது. அது ரெண்டும் எப்போதும் விளையாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சில சமயம் அது 2 பூனைக்குள்ள சில சண்டைகளும் வரும். ஒரு நாள் 2 பூனைகளும் போற வழியில ஒரு பெரிய ரொட்டி இருக்கிறத பார்த்தாங்க. அதுல ஒரு பூனை குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ரொட்டியை எடுத்து, ஐ, எனக்கு ரொட்டி கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கு இன்னொரு பூனை சொல்லுச்சு, அந்த ரொட்டிய முதல்ல பார்த்தது நான் தான், அதனால அந்த ரொட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லுச்சு. இல்ல நான் தான் இந்த ரொட்டிய முதல்ல எடுத்தேன், அதனால இந்த ரொட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அச்சச்சோ. ஆமா, இத மரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஒரு குரங்கு இந்த ரொட்டிய நாம எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. குரங்கு மரத்துல இருந்து இறங்கி வந்துச்சு. ஐயோ, என்னாச்சு பூனைகளா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே 2 பூனைகளும் சொல்லுச்சு, இந்த ரொட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி சண்டை போடாதீங்க, நான் உங்களுக்கு சரி பாதியா பங்கிட்டு தரேன் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. குரங்கு பேச்ச நம்பி பூனைகளும் ரொட்டிய குரங்கு கிட்ட கொடுத்ததுங்க. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குரங்கு வேணும்னே ரொட்டிய 2ஆ பிரிச்சது. அதுல ஒரு துண்ட பெருசாவும் இன்னொரு துண்ட சின்னதாவும் பிரிச்சது. அச்சச்சோ. இத பார்த்த பூனைகள் 2ம் மறுபடியும் இது சமமாவே இல்ல, இது சின்னதா இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுச்சுங்க. சரி சண்டை போடாதீங்க சொல்லிட்டு குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு? அந்த பெரிய துண்ட ஒரு கடி கடிச்சது. இப்ப பெருசா இருந்த துண்டு சின்னதாவும் சின்னதா இருந்த துண்டு பெருசாவும் மாறிடுச்சு. உடனே குரங்கு, ஐயோ, இப்பவும் சமமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய துண்ட கடிச்சது. இப்ப ஒண்ணு பெருசாவும் இன்னொரு துண்டு சின்னதாவும் இருந்தது. இத பார்த்த 2 பூனைக்கும், ஐயோ, நம்மளுடைய ரொட்டி இப்படி குரங்கு சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு தோணுச்சு. உடனே நிறுத்து, நீ எங்களுக்காக எதுவும் பிரிக்க வேண்டாம், எங்ககிட்டயே அந்த ரொட்டியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குரங்கு, நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் இல்லையா, அதுக்கான கூலி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 துண்டையும் வாயில போட்டுட்டு சந்தோஷமா ஓடி போயிடுச்சு அந்த குரங்கு. அச்சச்சோ. 2 பூனைகளும் குரங்கு இப்படி நம்மள நல்லா ஏமாத்திடுச்சேன்னு நினைச்சு ரொம்ப வெட்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பூனைகளுக்கு புரிஞ்சது, நமக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாமே அமைதியா பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாரையும் நம்பி ஏமாறாம அந்த பூனைகள் 2ம் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தது அந்த ஊர்ல. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு. இது நாளைக்கு பள்ளியில சொல்ல போறேன். இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்மளுக்கு பிரச்சனை வந்தா சண்டை போடாமல நம்மளே பாத்துக்கணும். இன்னொருத்தர் வந்தாங்கன்னா ஏமாற்றம் தான் ஆகும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு மந்திர கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான கிராமத்துல மரம் வெட்டி ஒருவர் இருந்தாரு. அவர் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அந்த ஊர் மக்களுக்கு விற்று வாழ்ந்து வந்தாரு. வழக்கம் போல அவர் காட்டுல மரம் வெட்டிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவர் ரொம்ப களைப்பா இருந்தாரு. அதனால பக்கத்துல இருந்த மரத்துல சாஞ்சு படுத்தாரு. ஆனா அந்த மரம் ஒரு மந்திர மரம். மனசுல என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய மந்திர மரம். ஆனா அந்த மரம் வெட்டிக்கு அது தெரியாது. அந்த மரத்துல இருந்து நல்லா தென்றல் காற்று அழகா வீசிச்சு. மரம் வெட்டி ரொம்ப சுகமா உணர்ந்தாரு. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு பக்கத்துல பஞ்சு மெத்த இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதுதான் மந்திர மரமாச்சே. அவர் மனசுல நினைச்ச உடனே பக்கத்துல பஞ்சு மெத்த வந்துடுச்சு. மரம் வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த பஞ்சு மெத்தையில படுத்தாரு. அவர் மனசுல நினைச்சாரு, ரொம்ப களைப்பா இருக்கு, நம்ம உடம்பெல்லாம் வலிக்குது.
நம்ம கை கால்களை பிடிச்சு விடுறதுக்கு ஒருவர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதுதான் மந்திர மரமாச்சே. அவர் மனசுல நினைச்ச மாதிரியே அவர் கை கால்களை அமுக்கி விட ஒருவர் வந்தாரு. அவர் கை கால்களை அமுக்கி விட்டாரு. மரம் வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. அவர் மனசுல ஒரு குறை இருந்தது. இவ்வளவு இருந்தும் நம்ம வயிறு ரொம்ப பசியா இருக்கே, நல்ல அறுசுவை உணவு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதுதான் மந்திர மரமாச்சே. உடனே என்னாச்சு, தங்க தட்டுல அவருக்கு அறுசுவை உணவு கிடைச்சது. வயிறார சாப்பிட்டாரு. மரம் வெட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அவருக்கு என்ன ஆச்சு, நல்லா தூக்கம் வந்துச்சு. அப்படியே மெத்தையில படுத்தாரு. அவர் மனசுல திடீர்னு ஒரு பயம். ஐயோ, காட்டுல நம்ம தனியா இருக்குமே, நம்ம முன்னாடி ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சாரு. ஐயோ, அதுதான் மந்திர மரமாச்சே, என்ன பண்ணும்? அதேதான். பக்கத்துல என்ன ஆச்சு, ஒரு சிங்கம் வந்துடுச்சு. இத பார்த்த மரம் வெட்டி பயந்து குடுகுடுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சாரு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்ம எப்பவே நல்லதே நினைக்கணும், அப்பதான் நல்லதே நடக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம எண்ணத்துக்கு மந்திர சக்தி இருக்கு. நம்ம நல்லது நினைக்கும் போது நல்லதே நடக்கும். நாம தான் அந்த மந்திர மரம். சரியா? எப்போதுமே நீங்க எப்படி நினைக்கணும்? நல்லதையே நினைக்கணும். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருந்தது. அந்த நாய்க்குட்டியால தெருவுல எப்போதுமே பிரச்சனை தான். ஏன்னா அது தபால்காரரை பார்த்தா குறைக்கும், அணில பார்த்தா துரத்தும், யாருடைய வீட்டுக்காவது போய் திருடி உணவை சாப்பிடும். அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்குமே இந்த நாய்க்குட்டினா பிடிக்காது. ஒரு நாள் நாய்க்குட்டி பூங்காவுல விளையாடிட்டு இருந்தது. அப்ப ஒரு மரக்கட்டைய பாத்துச்சு. இத உருட்டி விளையாடலாம் அப்படின்னு அதை தள்ளி பாத்துச்சு. ஆனா அதனால முடியல. அது ரொம்ப கடினமான மரக்கட்டையா இருந்தது. நாய்க்குட்டி விடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தது. அப்பவும் அதை அசைக்கவே முடியல. அப்ப அங்க வந்த ஒரு புத்திசாலியான நாய் சொல்லிச்சு, நாய்க்குட்டியே, உன்னுடைய கெட்ட பழக்கத்தால உனக்கு கெட்ட பெயர் கிடைக்குது. உன்னுடைய பழக்கத்தை இப்பவே மாத்திக்கோ, இல்லனா நீ பெருசான பிறகு இந்த மரக்கட்டைய போல உன்னுடைய கெட்ட பழக்கத்தையும் அசைக்க முடியாது, அதாவது மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட நாய்க்குட்டி அத மாத்திக்க முயற்சி பண்ணிச்சு. பிறகு தபால்காரரை பார்த்தா குறைக்காது, அணில துரத்தாது, சாப்பாட்டை திருடாது. அந்த நாய்க்குட்டி இப்ப நல்ல பழக்கத்தை கொண்ட நாய்க்குட்டியா மாறிடுச்சு. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த நாய்க்குட்டி ஒரு செல்லக்குட்டி நாய்க்குட்டியா மாறிடுச்சு. பிறகு நாய்க்குட்டி ரொம்ப சந்தோஷமான நாய்க்குட்டியா இருந்தது. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சின்ன குழந்தைகளான நீங்க எப்போதுமே நல்ல பழக்கங்களை செய்யறத வழக்கமா வச்சுக்கணும். தவறான பழக்கங்களை உடனே விட்டுடணும். சரியா? குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல பெரிய சிங்கம் ஒண்ணு இருந்ததாம். அந்த சிங்கம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்ததாம். அப்ப சிங்கத்தின் மூக்கு மேல ஒரு சின்ன எலி விளையாடிட்டு இருந்ததாம். அதனால அந்த பெரிய சிங்கத்துக்கு முழிப்பு தட்டிடுச்சான். சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சான். அத பார்த்த அந்த சின்ன எலி ரொம்ப பயந்துடுச்சான். சிங்கமே சிங்கமே, என்ன ஒண்ணும் செய்யாத, என்ன விட்டுரு, என்ன மன்னிச்சிடு, நான் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட அந்த பெரிய சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துச்சான். இந்த சின்ன எலி நமக்கு என்ன உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமும் பட்டுச்சான். சரி போ அப்படின்னு சொல்லி சிங்கம் எலிய விட்டுடுச்சான். ஒரு நாள் சிங்கம் வேடம் விரிச்ச வலையில மாட்டிக்கிச்சான். சிங்கம் காடே அதற மாதிரி கர்ஜித்ததான். இத கேட்ட எலி சிங்கத்துக்கு உதவி செய்ய ஓடி வந்துச்சான். அந்த வலையை கடிச்சு சிங்கத்தை காப்பாத்திச்சான். அப்பதான் அந்த பெரிய சிங்கத்துக்கு புரிஞ்சுதான், சின்ன நண்பர்களால கூட பெரிய விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சான். பிறகு சிங்கமும் எலியும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சின்ன குழந்தைகளா நீங்க இருந்தாலும் பெரிய விஷயத்த சாதிக்க முடியும் அப்படிங்கறது தான் இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான பூக்கள் நிறைந்த புல்வெளியில வேகமா குதித்து ஓடக்கூடிய முயல் ஒன்று இருந்தது. அது எப்போதுமே அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா ஓடுவது அதுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் ரொம்ப வெயிலா இருந்தது. அப்ப முயல் ஓடிட்டே இருக்கும் போது அழகான பட்டாம்பூச்சி ஒண்ண பாத்துச்சு. அது ரொம்ப மென்மையா, அது உடம்பு நிறைய பல வண்ணங்களை கொண்டு இருந்தது. இத பார்த்த முயலுக்கு நாம மட்டும் பழுப்பு நிறத்துல இருக்கிறோம், ஆனா இந்த பட்டாம்பூச்சி மட்டும் எவ்வளவு அழகா இருக்கு, படபடன்னு பறக்குது அப்படின்னு பொறாமப்பட்டுச்சு. என்னால இந்த பட்டாம்பூச்சி போல அழகா படபடன்னு பறக்க முடியாதா அப்படின்னு நினைச்சது. ஆனா இதையெல்லாம் தெரியாத பட்டாம்பூச்சி முயலை பார்த்து சிரிச்சது. முயலாரே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு முயல், நலமா இருக்கேன். முயலுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு பட்டாம்பூச்சி பேசுறது. பட்டாம்பூச்சி முயலை பார்த்து கேட்டது, ஏன் எப்போதும் அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல், எனக்கு வேகமா ஓடுறது ரொம்பவும் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம முதல்ல வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ அப்படியா? உடனே முயல், நீ மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்க, பல வண்ணங்களை கொண்ட சிறகுகள், படபடன்னு பறக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அது சிரிச்சுக்கிட்டே பட்டாம்பூச்சி சொல்லிச்சான், இந்த உலகம் ரொம்ப ஆச்சரியமான இடம். இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க. உதாரணமா நீங்க வேகமா ஓடுவீங்க, நான் பறப்பேன். இது போல ஒவ்வொருவரும் வித்தியாசமா இருக்காங்க. இத பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, கொண்டாடணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைய நினைச்சு நம்ம எல்லாருமே கொண்டாடணும். இது கேட்ட முயலுக்கு, ஆமா நீ சொல்றதும் சரிதான், இனிமேல் யாரையும் பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. பிறகு முயலும் பட்டாம்பூச்சியும் ஒரு சிறந்த நண்பர்களா மாறினாங்க. அவர்கள் புல்வெளியில ஒன்னா விளையாடிக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு, துள்ளியும் படபடன்னு பறந்துகிட்டு அவங்களுடைய நாட்களை கழிச்சாங்க. அவங்க 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாராட்ட கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்டாம்பூச்சியும் முயலும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது அவர்களுடைய அன்பாலையும் புரிந்து கொள்ளும் உணர்வாலையும் தான் உருவாகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். சோமு அப்படிங்கிற ஒரு பையன் ஒருவன் இருந்தான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தது. சோமு எப்போதுமே பள்ளிக்கு ரொம்ப தாமதமா போவான். தினமும் காலையில தாமதமா எழுவான். காலை உணவை அவசரமா சாப்பிடுவான். பேருந்த பிடிக்க தொடர்ந்துகிட்டே ஓடுவான். சில நேரம் அவன் வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஆசிரியர் பாடங்களை எல்லாம் நடத்தி முடிச்சிடுவாரு. சில நேரம் பாடங்களை முடிச்சு அவர் கிளம்பவே ஆரம்பிச்சிடுவாரு. அப்பதான் அவன் முதல் வகுப்புக்கே போவான். இதுவே வழக்கமா இருந்தது. இத கவனிச்சுக்கிட்டே இருந்த வகுப்பு ஆசிரியர் அவனை அன்பா அழைச்சாங்க. சோமு, ஏன் தினமும் நீ வகுப்பிற்கு தாமதமா வர? பள்ளிக்கு சரியான நேரத்துல வரணும், அது ரொம்பவும் முக்கியம். அது உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாரு. எல்லோருடைய நேரத்தையும் நீ மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீ தினமும் தாமதமா வர்றதால பாடத்துல முக்கியமான பகுதியை நீ கற்க முடியாம போயிடும் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரு சோமு கிட்ட. சோமு அதுக்கப்புறமா யோசிக்க ஆரம்பிச்சான். தாமதமா நம்ம வர்றதுனால பாடங்களை தவற விடுவது மட்டும் இல்லாம அது நம்முடைய ஆசிரியர் மற்றும் வகுப்பு தோழர்களை அவமதிக்கும் செயல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். நாம இனி சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். அன்னைக்கு இரவு அவன் வீட்டுக்கு போன உடனே புத்தக பைகளை எல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கிட்டான். சீக்கிரம் காலையில ஏறதுக்கு கடிகாரத்துல அலாரம் வச்சுக்கிட்டான். சீக்கிரம் படுக்கைக்கு போய் தூங்க ஆரம்பிச்சான். இத தொடர்ந்து தினமும் செய்ய ஆரம்பிச்சான். சோமு அதுக்கப்புறமா காலையிலே எழுந்து சரியா உணவை சாப்பிட்டு சரியான நேரத்துல பள்ளிக்கு போக ஆரம்பிச்சான். பிறகு சோமு தினமும் பள்ளிக்கு சரியான நேரத்துல போவான். பாடங்களை நல்லா கற்க ஆரம்பிச்சான். சுறுசுறுப்பா ஆசிரியர் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நல்ல பதிலளிக்க ஆரம்பிச்சான். பரீட்சையில அதிக மதிப்பெண் வாங்க ஆரம்பிச்சான். வகுப்பிலேயே சிறந்த மாணவனா விளங்கினான். சோமுவுக்கு நேரத்தின் மதிப்பும் மற்றவர்களின் நேரத்தின் மதிப்பையும் கற்றுக்கிட்டான். மற்ற மாணவர்களுக்கு முன் உதாரணமா இருந்தான் சோமு. சரியான நேரத்தை கடைபிடிப்பான் அப்படின்னு எல்லோரிடமும் நல்ல பெயரையும் வாங்கினான். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்ம ஸ்கூலுக்கு எப்பவுமே சீக்கிரமா போகணும்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.